மன்னாரில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்பு. நீதிபதிகளின் ஓய்வு வயது குறித்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அரசன நாணயக்கார டிட்பா தயார் நிலை ஆராயும் குழுவுக்கு மேலும் கால அவகாசம். யாழ் வைத்தியசாலை தீ விபத்து விசாரணை தொடர்பில் விளக்கம். தமிழரசு கட்சியால் உயிருக்கு அச்சுறுத்தல், அவசர பாதுகாப்பு கோருகிறார் அர்ஜுனா. பசில் ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம். காலி நகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில். விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக உளவு தகவல்களை வழங்க குழுவொன்றை நியமித்திருந்த சுரேசாலை பொன்சேகா வெளியிட்ட தகவல். டிஜிட்டல் அடையாள அட்டை மோசடி, ஆட்பதிவு திணைக்களம் எச்சரிக்கை. காணாமல் போன மீனவர்கள் தேடலில் ட்ரோன் பயன்பாடு, கடற்படையிடம் 400 கிலோமீட்டருக்கு பறக்கும் ட்ரோன்கள் உள்ளனவா? அர்ஜுனா கேள்வி. தொல்லியல் ஆய்வுக்கு எதிர்ப்பு, அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டதால் காரை நகரில் பரபரப்பு. முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த சுரேஷ் அளவுக்காக பௌத்த பிக்குகளாக நாம் குரல் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஞானசார தேரர். இலங்கைக்கு கடத்த முயன்ற பல லட்சம் பெறுமதியான பொருட்கள் பறிமுதல். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவும் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரியும் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்த போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் மன்னார் அரச பேருந்து தரைப்படத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மன்னார் பிரஜைகள் குழு, மன்னார் மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர், அரசியல் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்புகள் உள்ளடங்கலாக நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஒருமித்த குரலாக இந்த மாவட்டத்தின் குரலாக இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கவும், தேவையற்ற கைதுகளை உடனடியாக இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை, அமைதி வழி போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அழைத்து நிற்பதோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற பாபு சர்மா குருக்களையும், அன்பாக பிரதிநிதிகள், உள்ளூராட்சி சபைகளுடைய கௌரவ உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையிலே வரவேற்று தொடர்ந்து இந்த நிகழ்வினை அடுத்ததை மார்க்கஸ் அவர்கள் எங்களுடைய அழைப்பு ஏற்று வரவேற்றிருக்கின்ற பாபு சர்மா குருக்கள் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள். எல்லா மக்களும் இந்த மண்ணிலே சமமாக வாழும் என்ற அந்த உறுதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மக்களுக்காக இந்த போர்க்களத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறோம். மன்னார் மாவட்ட நன்றிகளை தெரிவித்திருப்பதோடு அடுத்ததாக இடத்திலே ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார அமைப்பினுடைய இணைப்பாளர் திரு ஜான்சன் அவர்களை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை ஒரே குரலில் ஒரே குரலாகவும் ஒரே செய்தியாகவும் சொல்வதற்காக பயங்கரவாத தடை சட்டம் நாங்கள் வேண்டாம் என்ற ஒரே குரலில் சொல்வதற்காகவும் நீண்ட காலமாக எமது இளைஞர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் பல்வேறு நுட்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யுத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை துளைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய சுய கௌரவ, தங்களுடைய உடைமைகளை இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக ஜனநாயகம் என்பது கேள்விக்குறிக்குள்ளாகவே இருக்கின்றது. 40 ஆண்டுகள் கடந்துவிட்ட பயங்கரவாத சட்டம் என்பது தொடர்ந்து யுத்தம் முடிவுற்று 17 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட சாதாரண ஒரு பாடலுக்காக கைது செய்வது என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிப்படை சுதந்திரம் மறுக்கப்படுகின்ற ஒரு நாட்டில் ஜனநாயக ரீதியான ஆட்சி முறைமை என்பதும் கேள்விக்குட்படுத்த வேண்டிய நிர்ணய நிலையே காணப்படுகிறது. எனில் அவ்விதமான ஒரு நாட்டிலே கருத்து சுதந்திரம் இல்லாத நாட்டில் வாழ்வது என்பதும்
அந்த வாழ்வுரிமையை மீளமைப்பது என்பதும் சாதாரண விடயம் இல்லை. ஆகவே இவ்வாறான அரச பயங்கரவாத சிந்தனையுடைய அல்லது அரச பயங்கரவாத நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் இருக்கும் வரைக்கும் தமிழர்களினுடைய சுயாதீனமான சுதந்திரமான வாழ்வுரிமை என்பது எப்பொழுதும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே இவ்வாறான அடிப்படை உரித்தில்லாத சட்டம் நீக்கப்பட வேண்டியதே அவசியமாகும். வணக்கம். இன்றைய நாள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அரச கட்சிகள், பொது அமைப்புகள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் எல்லாரும் பொதுமக்கள் சார்பாக இந்த பயங்கரவாத அடிச்சடத்துக்கு எதிராகவும் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாடகரின் விடுதலை வலியுறுத்தியும் நம்மால் ஒரு அமைதிவெளி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தெற்கில் ஒரு நியாயமும் வடக்கில் ஒரு நியாயமும் அரசு செயல்படுவதை கண்டித்தும், அதே நேரம் ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு வார்த்தை பயங்கரவாத நீக்குவோம் என்று சொல்லி வந்த அரசு அண்மையில் நேற்றைய தினம் கூட இன்னும் ஒரு மாதம் நிறுத்திருக்கிறாங்க. அதே நேரம் அவங்க ஆட்சிக்கு வரைக்குள்ள எங்கட மேதவுக்கு உருவத்தில் வைப்பன், மேதவோட ராயதந்த பேர்ல துறைமுகம் அமைப்புன்னு சொல்லி தமிழ் மக்கள் அடிமனதில் உள்ள அபிலாசைகளை தூண்டி விட்டு அவங்களுக்கு உரிய நம்பிக்கையை கொடுக்கற பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்து போட்டு இப்ப அதை சொல்லி பாடினாலே அவங்களோட வசனங்களை எடுத்தால கைசுற அளவுக்கு வந்துருக்குது. வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம். இப்ப உண்மையா சாதாரண ஒரு பொதுமக்கள் கடையில போய் ஒரு புலி என்று சொல்லி கேட்டுவோன்றது கூட ஒரு பயமான ஒரு நிலையாக கிடைக்குது. அதை பாதிக்கப்பட வசனங்களை பாத்தீங்கன்னா புலி ஒன்று வசனம் வந்திருந்தது, மாவீர ஒன்று வசனம் வந்திருந்தது, தமிழில முண்டு வந்திருந்தது. மூணுமே தடை செய்யப்பட்ட வசனமா என்றதான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. காலப்போக்குல போற போக பார்த்தா எங்களுக்கு பயமா கிடக்குது. தமிழ் மக்கள் தமிழ் தங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வைக்கிற கூட ஒரு சட்டமா பயமா வந்துட்டு போடாது. அதுக்கும் பயங்கரவாத அடிச்சத்தை போட்டு அணுகுவாங்க பயமா இருக்குது. இன்றைக்கு சங்கேனுக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கு நடக்கலாம்ன்றதை விழித்து கொண்டு அந்த அநீதி தொடரக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை நாங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட வந்திருக்கிறோம். டிட்வா புயலுக்கு முகம் கொடுப்பதற்கான போதியளவான தயார்படுத்தல்களை கொண்டிருக்கவில்லை என்பது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கான காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது இந்த விடயத்தை தெரிவித்தார். டிட்வா புயலுக்கு முகம் கொடுப்பதற்கான போதியளவான தயார்படுத்தல்களை கொண்டிருக்கவில்லை என்பது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்குமாக விசேட பாராளுமன்ற குழு ஒன்று கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நியமிக்கப்பட்டது. எனினும் பாராளுமன்றத்தின் அனுமதிக்கமைய நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் அந்த அறிக்கையினை சமர்ப்பிக்க முடியாத நிலை உள்ளதாக அந்த குழு அறியப்படுத்தியுள்ளது. இதன்படி பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின் 102 அடிப்படையில் குறித்த விசேட பாராளுமன்ற குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள காலத்தை எதிர்வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி வரையில் நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதித்துறை கட்டமைப்பின் நீதிபதிகளது ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவை அனுமதி பெறப்படவில்லை என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் நிலையில் கட்டளை 27 கீழ் எழுப்பப்பட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நீதிபதிகளுக்கு மேலதிகமாக ஏனைய சில தொழில் வல்லுநர்களுக்கும் தங்களது ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினர். அரசாங்கம் என்ற ரீதியில் அந்த கோரிக்கைகள் குறித்து சாதகமாக பரிசீலித்து வருவதாகவும், எனினும் அவற்றில் சில கோரிக்கைகள் நியாயமானவையாக இருந்த போதிலும் சில கோரிக்கைகள் அரசியல் பின்னணியை கொண்டவை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாண வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். அந்த விசாரணையின் அடிப்படையிலான முன்னேற்றம் விரைவில் கிடைக்கப்பெறும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். யாழ்ப்பாண வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் அண்மையில் தீ விபத்து ஏற்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். புத்தளம் வைத்தியசாலையிலே ஒரு ஓட்ல ஒரு முஸ்லிம் அம்மா நின்ற நிலையிலே குழந்தை பெற்றிருக்கிறார் என்கிற நிலைமையை தாங்கள் அறிவீர்களாண்டு எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற எந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை வரும் இதுவரைக்கும் அதை பற்றி கதைக்கவில்லை. ஒரு ஓட்டிலே ஒரு அம்மா நின்ற நிலையிலே பிள்ளை பெற்றிருக்கிறார் என்கின்ற நிலைமையையும் அதற்கு என்ன இன்கொயரி நடந்தது என்பதையும் உங்களுடைய பதிலாக எடுத்துக்கொண்டு அதை விட மட்டக்களப்பு பக்கம் போயிட்டு வரலாம். மட்டக்களப்பு வைத்தியசாலையிலே மம்மிக சிங்களிங்கியான அக்ரபதி ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்னே නින්දවුර හොස්පිටල් එකේ MS නැහැ, හල්මන හොස්පිටල් එකේ MS නැහැ. හැබැයි දැන් ටීචර් හොස්පිටල් බැටිගලෝ ඉන්න ඩිරෙක්ටර් රිටයර් වෙන්න යන්නේ. ඒ විදියට ඩිපියුටි ආර්.ඩි තමයි ගිහලා මේ හොස්පිටල් තුනම බලන්නේ. ඒ මදිවට එතනින් අනුශිකා කියලා ඩිපියුටි ඩිරෙක්ටර් කෙනෙක් කොළඹට ට්‍රාන්ස්ෆර් එකක් ඉල්ලනවා. මන් දන්නේ නැහැ බැටිගලෝ ඔයගොල්ලෝට පෙයින් නැද්ද?
උතුර ජැෆ්නා පයින්නත්ත පුතලම පයින්නත්ත කියලා මන් දන්නේ. තව එකක් මට කියන්න කැමතියි. දෙමළෙන් කියන්නම්. කලවම් කරලා කියන්න. ඒ නිසා රට කලවම් කරපු රටනේ. உங்களுக்கு தெரியும் 170 பாராளுமன்ற 170 வேலை செய்கிற ஆக்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிப்பெண்கள் உங்களை கூட்டிக் கொண்டு உங்களுடைய அமைச்சரை நான் கதைச்சிருந்தேன். ஆனால் நேற்று முன்தினம் நான் பார்க்கின்றேன் அவர்களை பாதையிலே விட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு ஒரு மனச்சாட்சி இல்லாத வேலை ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீங்கன்னு சற்று யோசிச்சு பாருங்கள். அது சம்பந்தமாக அந்த 170 பேருக்கும் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் எப்போ நீங்கள் இச்சைப்படுத்துவீர்கள் என்பதையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். 2வது விடயம், உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ட்ரக் ஸ்டோர் எரிஞ்சிருக்கு. நான் காலமாக கத்தி சொன்னான். 10 வருஷம் 15 வருஷமா ட்ரக் ஸ்டோர்ல இருக்கிற ட்ரக் முழுக்க நொதர்ன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய்த்தான் டாக்டர் கிருஷாந்தி டாக்டர் சத்யமூர்த்தி ஆக்கள் முழு பேரும் கொண்டே கொடுக்குறாங்க. நீங்க நம்பல. கடைசியா நீங்க சுவஸ்தா போட போன நேரத்தில் ட்ரக் ஸ்டோர் எரிச்சிருக்காங்க. சிசிடிவி கேமரா முழுக்க ஒரு கிழமைக்கு முன்னம் வேலை செய்ய நிப்பாட்டி இருக்கிறாங்க. உங்களோட சிஐடி என்ன செய்தோ எனக்கு தெரியல ஐயா. பத்தாக்குறை தெல்லிப்பட வைத்தியசாலையில் அந்த வைத்தியசாலையில் அப்பாயின்மெண்டே இல்லாத கிருஷாந்தி என்கிற டாக்டர் ஜனாதிபதி செயலகத்தில் உங்கள்ட்ட கடிதம் அடிக்கப்பட்டிருக்கிற சுகாதார அமைச்சில் அந்த வைத்தியருக்குரிய நடவடிக்கையும் காசு சேர்த்ததுக்குரிய நடவடிக்கையும் நன்றி ஐயா நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஆனால் நீங்கள் விசாரணை ஆரம்பித்திருக்கிறீர்கள். மிக மெதுவாக நடக்கிறது. சிஐடியிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்கள்ட பிரதமர் சொல்லியிருக்கிற அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே அதை நான் எதிர்பார்க்க நீங்கள் செய்வீங்க. அதை விட உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம், மாஞ்சோலை வைத்தியசாலையில் ஒரு குழந்தை பிள்ளை சேர்த்தது அதனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இந்த வரைக்கும் வரையில. எத்தனையோ விடயங்கள் வடக்கு மாநிலத்தில் இருந்து எனக்கு இந்த சுகாதார அமைச்சரையும் சுகாதார பிரதி அமைச்சரையும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறார்கள் அம்மைக்க சிங்களுக்கு என்ன கலவம் கரலாம். அதற்கு பதிலளித்த பிரதியமைச்சர் ஹங்சக விஜயமுனி மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து அபாயகரமானதாகும். குறிப்பாக மருந்துகள் தொடர்பாக விவரங்கள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகின்ற போது இந்த சம்பவம் பதிவானமை மிகவும் அபாயம் மற்றும் சந்தேகத்திற்குரியதாக பார்க்கப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவும் குறித்த சந்தர்ப்பத்திலேயே சுகாதார அமைச்சுக்கு முறைப்பாட்டை வழங்கியிருந்தார். இவ்விடயம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறும் அப்போதே பணிக்கப்பட்டது. விரைவில் அந்த விசாரணை நடவடிக்கைகளின் முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினால் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதனால் பொதுமக்களை சந்திப்பதில் எனக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஆகவே எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது, பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. இது தொடர்பில் நான் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கூறி வருகின்றேன். ஆனால் இது தொடர்பில் முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை, கவனம் செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் எனது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கி தொடர்பிலும் பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. ஆனால் நான் ஒருபோதும் அதனை முறையற்ற வகையில் பயன்படுத்துவதில்லை. எனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் நான் சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைக்கின்றேன். தமிழரசு கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் எனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. இதனால் நான் பாராளுமன்றம் வருவதில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பொதுமக்களை சந்திப்பதில் அச்சுறுத்தல் உள்ளது. எனவே எனது பாதுகாப்பு தொடர்பில் முறையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றார். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடிகள் இடம்பெற்று வருவதாக ஆட்பதிவு திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியபூர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண்கள் மூலம் மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்கின்றனர். குறிப்பாக 94 11 52 26 12 6 011 52 26 12 6 077 11 67 73 9 மற்றும் 074 27 56 098 ஆகிய எண்களை பயன்படுத்தி திணைக்கள அதிகாரிகள் என போலியாக கூறி தகவல்களை திரட்டுகின்றனர். இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் அரசு லட்சணியை தவறாக பயன்படுத்தி ஒரு கைபேசி செயலியை உருவாக்கியுள்ளனர். டிஜிட்டல் அடையாள அட்டை பதிவுக்கு தேவை என கூறி இந்த செயலி மூலம் மக்களின் தனிப்பட்ட விவரங்களை கோரி வருகின்றனர். தற்போது டிஜிட்டல் அடையாள அட்டைகளுக்கு எந்த ஒரு பதிவு நடவடிக்கைகளும் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படவில்லை என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியபூர்வ இணையதளத்தை போன்றே வடிவமைக்கப்பட்ட https://drp.gov-lk.com என்ற போலி இணையதள முகவரி ஊடாக தனிப்பட்ட தகவல்களையும் வழங்க வேண்டாம் என திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
வடமராட்சி கடலில் இரு மீனவர்கள் காணாமல் போனமை தொடர்பில் கடற்படை ட்ரோன்கள் மூலம் பருத்தித்துறை கடற்பரப்பிலும் வடமராட்சி கடற்பரப்பிலும் தேடியதாக ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் கொழும்பிலிருந்து எப்போது அந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு பருத்தித்துறை வந்தடைந்தது. அவ்வாறு 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இலங்கை கடற்படையிடம் உள்ளதா என ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரிடம் கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் உரையாற்றுகையில் கட்டளை சட்டம் 27(2) அமைவாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகள். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, சார் ஆலய காணையில் சார் மீன்பிடித்துறை அமைச்சரே காணையில் அண்மைய தினம் ஒன்றில் வடமராட்சி பகுதியில் ஏழை மீனவர்கள் 2 கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயிருப்பது தொடர்பான விடயம் தாங்கள் நன்றாக அறிந்தது ஒன்றாகும். அதன் அடிப்படையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணத்தின் ஒரு அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் என்ற விதத்திலும் தங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பொறுப்பான பதில்களை கூறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து கம்பி கட்டுகின்ற கதைகளை சொல்ல வேண்டாம். முதலாவது கேள்வி, வடமராட்சி பருத்தித்துறையில் காணாமல் ஆக்கப்பட்ட 2 மீனவர்களின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, இந்த 2 மீனவர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட திகதி என்ன? மூன்றாவது கேள்வி, அன்றைய தினம் தங்களுக்கு 2 மீனவர்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதா? நான்காவது கேள்வி, ஆமனில் இந்த 2 மீனவர்கள் தொடர்பாக அன்றைய தினம் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்ட தினம் அன்று தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அஞ்சாவது கேள்வி, காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திற்கு அடுத்தடுத்த நாட்கள் மீனவர்கள் தொடர்பாக கடற்படை ட்ரோன்கள் மூலம் பருத்தித்துறை கடற்பரப்பிலும் அதே நேரம் வடமராட்சி கடற்பரப்பிலும் தேடியதாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லியிருந்தவர். சார், யாழ்ப்பாணத்தினுடைய கடற்பரப்பு இலங்கையை விட 8 மடங்கு. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்கள் ஊடகம் ஒன்றை தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் கொழும்பிலிருந்து எப்போது அந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு பருத்தித்துறையை வந்தடைந்தது? அவ்வாறு 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இலங்கை கடற்படையிடம் உண்டா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு போகிறது கூட அவ்வளோ 400 கிலோமீட்டருக்கு ட்ரோன் இல்லை. கொழும்புல இருந்து என்ன வடமராட்சி கடற்படையில் வடமராட்சியில் வந்து கடற்படையும் நேவியும் 2ம் சேர்ந்து எப்படி தேடினான்னு கேட்க விரும்புகிறேன். ஆறாவது, இந்த தேடுதலில் இலங்கை கடற்படை வானூர்திகளும் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டதாக தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு தேடுதலும் பொறுப்பாக தங்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. அவ்வாறு தேடப்பட்டிருந்தால் எத்தனை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன? எந்தெந்த நாட்களில் இவை சேவையில் தேடுதலுக்காக ஈடுபட்டிருந்தன? இது தொடர்பாக தாங்கள் எவ்வித கவனமும் இல்லாமல் வெறுமனே அரசியல் செய்வதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். இன்று வரை இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? இனிமேல் இவ்வாறான காணாமல் போதல்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு, இது கடைசி கேள்வி, தங்களுடைய அமைச்சு எடுக்கும் முயற்சி என்ன? ஐயா, எனக்கு 5 நிமிடம் இருக்கிறது, 1 நிமிடம் தாருங்கள். சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க சார். ட்ரோன் வந்தது கொழும்புல இருந்து பருத்தித்துறை முழுக்க தேடினாண்டு அந்த 2 மீனவர்களும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. கேள்வி நேற்று அனுப்பினான், இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. அப்போ யார் பதில் தாரது? ஐயா, பிரதான நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் காலி நகர அபிவிருத்தி திட்டத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. உலக மரபுரிமை நகரமான காலி நகரத்தை கலாசார மற்றும் சுற்றுலா நகரமாக அபிவிருத்தி செய்வதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இதன்போது ஆராய்ந்த ஜனாதிபதி அதனை நடைமுறைப்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடினார். இதன் கீழ் காலி நகர அபிவிருத்தியில் அமைந்துள்ள போலீஸ் நிலையம், தபாலகம், சிறைச்சாலை மற்றும் தாதியர் பயிற்சி பாடசாலை ஆகியவற்றை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு தேவையான காணிகளை விடுவிப்பது குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. முறையான நகர திட்டத்தின் கீழ் காலி நகரை அபிவிருத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நகரத்தை திட்டமிடுவதிலும் காலி கோட்டைக்கு வெளியே அரசு நிறுவனங்களை நிறுவுவதிலும் கட்டடங்கள், வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகளை நிர்மாணிப்பதிலும் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு நிலத்தை முழுமையாக பயன்படுத்துவதிலும் அனைத்து அரசு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி
அறிவுறுத்தினார். இது தொடர்பாக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒரு விசேட பொறுப்பு உள்ளது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் புதிய நிர்மாண பணிகளுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. காளிக்கோட்டை மற்றும் அதனை சூழ உள்ள கடற்கரை பகுதியை சுற்றுலா பயணிகளை கவரும் பிராந்தியமாக அபிவிருத்தி செய்வது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பொதுமக்கள் மிகவும் இலகுவாக சேவைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் காளி நகரில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களையும் ஒரு நிர்வாக கட்டடத்தின் கீழ் கொண்டுவருதல், தற்போதுள்ள நுண்கலை பாடசாலை அபிவிருத்தி செய்தல் குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக உளவு தகவல்களை வழங்க சுரேசாலை குழு ஒன்றை நியமித்திருந்ததாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். முன்னாள் அரச புலனாய்வு தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசாலை விவகாரம் தற்போது சூடுபிடித்துள்ள நிலையில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை முறியடிக்கும் நடவடிக்கைகளுக்காக சுரேசாலை வழங்கிய உளவு தகவல்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. அந்த உளவு தகவல்களை வழங்குவதற்காக காலாட்படை மற்றும் பீரங்கி படை ஜெனரல் ஒருவரின் கீழ் ஒரு தனிக்குழுவை அவர் நியமித்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நான் எந்த காரணமுமின்றி 8 மாதங்கள் கடற்படை தலைமையகத்தில் ஒரு சிறிய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன். அப்போது கோட்டபய ராஜபக்சவின் ஆலோசகராக இருந்த சுரேசாலையிடம் திரும்புவதற்கான நேரம் இது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சக்ரான்களுக்கு சாலை பணம் கொடுத்ததாகவும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிஐடியில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் எலிகள் இருப்பதாகவும் தனது வீட்டில் 3 எலிப்பொறிகள் இருப்பதாகவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை ஒன்றை பெற வேண்டுமாயின் அதற்குரிய சத்திய கடதாசியை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினருக்கு நீதவான் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை அதன் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தாது ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக 12,000 டி-ஷர்ட்டுகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. நேற்றைய வழக்கு விசாரணையின் போது வழக்கின் முதலாவது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு அறிவித்தல் ஒன்றை விடுவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். எனினும் ஆரம்பத்தில் இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் அறிவித்தல் விடுக்க வேண்டிய தேவையெனின் சர்வதேச பிடியாணை பெற்றுக் கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். இதேவேளை இச்சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுபர் என்பவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் வழக்கின் 2வது சந்தேக நபரான இந்த பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர் குணரத்ன என்பவரை தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்வதற்கு நீதவான் அனுமதித்தார். இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சொல்லிசை பாடகரான கணேஷ்குமார் சங்கீதன் என்பவரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரியும் பல தசாப்தங்களாக நாட்டில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க கோரியும் நேற்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது பலத்த எதிர்ப்பினை வெளியிட்டனர். இப்போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ரிப்பீல் பேட்டியே, வித்ரோ, PSTA, பயங்கரவாத ஒடுக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் போன்ற வாசங்கள் அடங்கிய சுலோகங்களை ஏந்தியவாறு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் தமது எதிர்ப்பை பலமாக பதிவு செய்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதாக மக்களுக்கு தெளிவான வாக்குறுதி அளித்திருந்ததாக குறிப்பிட்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்த 2 வருடங்கள் நெருங்கும் நிலையிலும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை எனவும், மாறாக இந்த அரசாங்கத்தின் கீழ் சுமார் 80 பேர் வரை இந்த மிலேச்சத்தன்மை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் தெற்கில் உரிமைக்காக பேசிய சிங்கள மக்களுக்கும், வடக்கில் போராடிய தமிழ் மக்களுக்கும், கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் முஸ்லிம் மக்களுக்கும் எதிராகவே இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியவர் தற்போது கிளிநொச்சியில் ஒரு பாடலை பாடினார் என்பதற்காக கலைஞன் சங்கீதன் கைது செய்யப்பட்டுள்ளமை பேச்சு சுதந்திரத்திற்கும் கலை சுதந்திரத்திற்கும் விடுக்கப்பட்ட மரண அடியாகும் என்றார். மேலும்
அரசாங்கம் புதிய ஒடுக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒடுக்குவதை விடுத்து உடனடியாக இந்த தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் அமைப்பாளர் வசந்த முதலிகே கருத்து தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறிய சுரேசாலை போன்றவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என பேசப்பட்டு வரும் நிலையில் அத்தகைய தீவிர சம்பவங்களுடன் சங்கீதன் போன்ற கலைஞர்களின் கைதை எவ்விதத்திலும் ஒப்பிட முடியாது என்றார். இலங்கையின் சிறைச்சாலைகளுக்குள் கைதிகள் மனிதர்களாக நடத்தப்படுவதில்லை என குறிப்பிட்டவர், ஒரு சிறிய அறையின் கொள்ளளவை விட 3 மடங்கு கைதிகள் அடைக்கப்பட்டு தென்மீன் டப்பாக்களை போல மிக மோசமான சூழலில் வாழ்கின்றனர் என்றும் சிறை அதிகாரிகள் கூட இதனால் பெருமான அழுத்தத்திற்குள்ளாகியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில், 1979ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த தற்காலிக பயங்கரவாத தடை சட்டம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியாளர்களால் தங்களது பதவியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தேர்தலின் போது இந்த சட்டத்தை முழுமையாக நீக்குவதாக உறுதியளித்ததை நினைவுபடுத்தியவர், வடக்கில் ஒரு இளம் கலைஞர் பாடினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருப்பதும், எழுத்தாளர் தேவச்செல்வன் போன்றவர்களின் புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அச்சுறுத்தப்படுவதும் இந்த சட்டத்தின் கொடூரத்தையே காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். காரைநகர் வேரப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள காரைநகர் கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கு சொந்தமான காணியில் தொல்லியல் ஆய்வுகளை முன்னெடுக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளும் வெளிநாட்டு நிபுணர்களும் இணைந்து குறித்த பகுதியில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் ஆய்வு பணிகளை மேற்கொள்ள முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த நடவடிக்கைக்கு காரைநகர் பிரதேச சபை தவிசாளர், உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தொல்லியல் ஆய்வுகள் என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் தங்களது எதிர்ப்பை மக்கள் வெளிப்படுத்தியதுடன் உடனடியாக பணிகளை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் உள்ளூராட்சி பிரதிநிதிகளின் தலையீட்டின் காரணமாக தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளும் வெளிநாட்டு நிபுணர்களும் தங்களது ஆய்வு முயற்சிகளை கைவிட்டு அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவிய நிலையில் எதிர்காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாயின் மக்களின் கருத்துக்களையும் உள்ளூராட்சி அமைப்புகளின் நிலைப்பாட்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உள்ளூர் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலுவுக்காக பௌத்த துறவிகளாகிய தாங்கள் இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததையட்டு மகிழ்ச்சி அடைவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்த ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். கண்டியில் மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து நாட்டின் தற்போதைய தேசிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் சூழல் குறித்து விசேட கடிதம் ஒன்றை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாம் முஸ்லிம் சமூகத்தை நேசிக்கின்றோம், ஆனால் முஸ்லிம் தீவிரவாதத்தை எதிர்க்கின்றோம். ஒரு பௌத்த துறவி என்ற ரீதியில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானி சுரேசாலுவுக்காக இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததையட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு முஸ்லிம் என்பதற்காக அவரை நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஏனெனில் நாட்டின் பாதுகாப்பை பேண வேண்டும் என்பதே அவர் எமது இறுதி நோக்கமாக இருந்தது. அதனை நாம் மதிக்க வேண்டும். எவராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்றார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விவகாரத்தை வைத்துக் கொண்டு அதன் உண்மை பின்னணியை மூடி மறைப்பதற்காக பல்வேறு அரசியல் தரப்பினரும் ஒரு பாக்ஸிங் போட்டி போல இரு பிரிவாக பிரிந்து அரசியல் செய்வதாகவும் இந்த அரசியல் மயமாக்கல் நாட்டிற்கு பெரும் அழிவை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் இவ்வாறான அரசியல் சதிவலைகளுக்குள் சிக்கி நாட்டின் தேசிய பாதுகாப்பை ஆபத்தில் தள்ளிவிடக்கூடாது என்றும் அவர் மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முறையற்ற கடவுச்சீட்டை கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டிற்காக விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதத்திற்கு எதிராக சசி வீரவங்ச தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. இந்த தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன மேன்முறையீடு செய்த பெண் பிரதிவாதிக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். குறித்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றவாளியாக காணப்பட்ட சசி வீரவங்சவுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு கொழும்பு நீதவான் நீதிமன்ற 2 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தண்டனைகளிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரியவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 3 இலங்கையர்கள் உட்பட 7 பேரை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். குவைத் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 3 இலங்கையர்களுக்கு மேலதிகமாக 2 குவைத் நாட்டவர்கள், ஓர் இந்தியர் மற்றும் மேலும் 2 வெளிநாட்டவர்கள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து ஹஷிஷ், ஹெரோயின், போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களை அளவு
அளவிடும் கருவிகள் மற்றும் பொதி செய்யும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட உபகரணங்களும் மேலதிக விசாரணைகளுக்காக குவைத் நாட்டின் குற்றவியல் பாதுகாப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். காலி உடுகம கோரலேகம பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றைக்குள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் புகுந்த மூவர் அங்கிருந்த இருவர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த இருவர் தற்போது சிகிச்சைக்காக உடுகம ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஹினிதம தொகுதி பிரபல அரசியல்வாதி ஒருவரின் நெருங்கிய ஆதரவாளர் என்பதும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் அவரது மனைவி நாகோட பகுதியில் கிராம உத்தியோகத்தராக பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏனைய இரு சந்தேக நபர்களும் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவத்தின் பின்னர் 3 சந்தேக நபர்களும் குறித்த கிராம உத்தியோகத்தரும் தற்போது பிரதேச சபையை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக உடுகம மற்றும் நாகோட போலீஸ் நிலையங்களினால் விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இரு காவல்துறை நிலையங்களும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற பல லட்சம் பெறுமதியான பொருட்களை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் நகர உட்கோட்டம் வடக்கு போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட திரேஸ்புரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தல் நடப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து திரேஸ்புரம் கடற்கரையில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திரேஸ்புரம் கடற்கரையின் வடபுறம் உள்ள வாடையில் உள்ள இலங்கைக்கு கடத்துவதற்காக பதிவு எண் இல்லாத இரட்டை என்ஜின் பொருத்தப்பட்ட பைபர் படகில் கொண்டிருந்த 42 மூட்டைகளில் இருந்த வாசனை சவர்க்காரங்கள் 11,520 செம்புகளை கடத்தல் கும்பல் போலீசாரை பார்த்ததும் அப்படியே கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து அங்கு கிடந்த இந்திய ரூபாயில் 30 லட்சம் பெறுமதியான சவர்க்காரங்கள் செம்புகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பைபர் படகையும் பறிமுதல் செய்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய கடத்தல் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர்.